ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் வச்சு சூப்பரான சுவையான பன்னீர் பராத்தா தான் செய்ய போகிறோம். பன்னீர் பராத்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சூடான தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். தென் நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவை வெதுப்பான தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு இப்போ பரோட்டாவுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரில் இந்த மசாலா ஆட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவை யூஷுவல் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தேய்ச்சதும் கொஞ்சமாக அதில் ஸ்டஃபிங் எடுத்து நல்லா கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி மடித்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சா போதும். ஏன்னா ஸ்டஃபிங் அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் பராத்தாவை போட்டு பட்டரை ஆட் பண்ணி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான பன்னீர் பராத்தா ரெடி. தயிரும் ஊறுகாயும் தான் இதோட சைட் டிஷ்ஷு. வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப்